பக்கமா நான் விசாரிச்சுட்டே இருந்தேன், எனக்கு எது பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா விகாஸ் ஏஜென்சிஸ் ஈரோடு தயிர்பாளையம் அங்க வந்திருந்தேன். எல்லா பக்கத்தை விட இங்க மட்டும்தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு, பெஸ்டா இருந்துச்சு. ரொம்ப நம்ம வந்து என்ன சொல்றது, எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம ஈஸியா மீட் பண்றதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா வாங்க, சிரமம் பார்க்காம வாங்க, வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டாரு, ஏன்னா இது வந்து நான் பிளெயின்ஸ்ல நான் நிறைய எவ்வளவோ போட்டு கொடுத்துட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் ஹில்ஸ்லயும் நான் கொடைக்கானல் ஊட்டிலாம் பண்ணியிருக்கேன். பட் உங்களோட பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. அப்படியே அவரோட டீமோட வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அந்த இடத்துக்கு என்ன தேவையோ, எங்களுக்கு என்ன தேவையோ நாங்க ஒண்ணு நினைச்சிருவோம். பட் வணக்கம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குன்னூர் தாண்டி ஊட்டிக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். இங்க வந்துட்டு நம்ம ஒரு 12 HP 6 ஸ்டேஜ் வந்து வெர்டிகல் டைப் மோட்டர் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த பள்ளத்தாக்கில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிணறு மாதிரி பறிச்சு அங்கே வந்துட்டு நம்ம அந்த 12 HP போட்டு கொடுத்து, அங்கேருந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 அடி மேலே வரணும், 2000 அடியோட்ட மேலே வரணும். மேலே வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு கிணறு மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து 12 HP 6 ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த 2.5 இன்ச் பைப் வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி போகுது. அங்கிருந்து வரக்கூடிய கேபிள் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்துட்டு UG கேபிள் அலுமினியத்தில் 25 ஸ்கொயர் mm போட்டு கொடுத்துருக்கோம். பாலிகேப்ங்கிற கம்பெனியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கேபிள். வாங்க பார்ப்போம். கீழே போகலாம். அங்கிருந்து ஒரு 1000 அடி மேலே வந்தோடனே இங்கே ஒரு நான் ரிட்டர்ன் வால்வு, அதாவது செக் வால்வு வந்துட்டு நம்ம இங்கே ஒன்று போட்டிருக்கோம். இதை பார்த்துங்க. அதாவது ஃபுல் லோடு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக ரொம்ப லாங் போகிறதுனால அதிகமாக இருக்கும். அந்த தண்ணியினுடைய அந்த ப்ரெஷரை வந்துட்டு ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறப்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு செக் வால்வு போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஏர் கார்க் வச்சு கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுக்கக்கூடிய இடம் வந்துட்டு தெரியுது பாத்தீங்களா, ஒரு குட்டை மாதிரி ஒன்று தெரியுது பாத்தீங்களா. அங்கதான் நம்ம வந்து 12 HP 6 ஸ்டேஜ் அந்த தண்ணி வந்து அந்த ஓடையில இருந்து தண்ணியை நம்ம குறுக்க மாதிரி வச்சு இதுல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். வாங்க பார்ப்போம். காட்டெருமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனுடைய நடமாட்டம் வந்துட்டு இங்கே ரொம்ப அதிகம். ரெண்டாவது வந்துட்டு இந்த சிறுத்தை இருக்குங்களா, சிறுத்தையும் இங்கே நிறைய இருக்குது. அதனால் இவங்க எல்லாமே பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க. எல்லாமே கம்பி வேலி போட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எதுவுமே இங்கே வராத மாதிரி, அனிமல்ஸ் எல்லாம் எதுவுமே இங்கே வராத மாதிரி ஃபுல்லாகவே வலை போட்டு சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 அடி கீழே ஆழம் இருக்குது. அது ஃபுல்லாக தார்பாய் போட்டு குட்டை மாதிரி பறிச்சு அதுக்கப்புறம் தான் தண்ணி விட்டுருக்காங்க. வாங்க போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட் பயிர் போட்டிருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங்க்லர் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய கேட் வாலுக்கு மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 கேட் வால் 60 ஸ்ப்ரிங்க்லர் வந்துட்டு இது பாஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் இன்ஜின் வச்சுருந்தாங்க. அந்த ஆயில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 10 HP. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-25 ஸ்ப்ரிங்க்லர் தான் பாஞ்சிருக்குது. இப்போ நம்ம போட்டு கொடுத்த இந்த 12 HPக்கு வந்துட்டு உங்களுக்கு இங்கே இந்த ஏரியாவுக்கு மட்டும் 60 ஸ்ப்ரிங்க்லர் வந்துட்டு உங்களுக்கு பாஸ் ஆகுது. இதுதான் அந்த ஸ்ப்ரிங்க்லரு. இது ஃபுல்லாக கேரட் விதை தான். இப்போ தான் விதை ஊனியிருக்காங்க. வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கரண்ட்டு கிடையாது. ஜென்செட் வந்துட்டு அசோக் லைலாண்ட் வச்சுருக்காங்க. அது 30 kV 40 ஆம்ஸ் இருக்கக்கூடிய 30 kV இருக்குது அந்த ஜென்செட்டுடைய கெப்பாசிட்டி. நம்ம இது வந்து ஸ்டார் டெல்டா பேனல். இது
இது பார்த்தீங்கன்னா MU1 போட்டிருக்கோம் கான்ட்ராக்ட் ஸ்டார் டெல்டாவில். இதை பார்க்கல. இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இது LNT MU1 கான்ட்ராக்ட். இது நல்ல ஹெவியாக இருக்கும். மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு சேஃப்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக, வரக்கூடிய வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இங்கே வந்துட்டு ஒரு KVR போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த KVR வந்துட்டு இது நம்ம வரக்கூடிய 3 ஃபேஸையும் வந்துட்டு இது ஆவரேஜ் பண்ணக்கூடியது இந்த KVR. இது வந்து 6 KVRல போட்டு கொடுத்துருக்கோம். KVR இது வந்து பாக்ஸ் டைப். இது 6 KVRல போட்டு கொடுத்துருக்கோம். பேனல் எப்படி கட்டி இது பார்த்தீங்கன்னா LNT கான்ட்ராக்ட் MU1. இதனால நீங்கள் தான் தோட்டத்துக்காரரு பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே கேட் வால் வந்துட்டு 2 கேட் வால் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரிங்க்லர் பாயறக்காக உங்களுக்கு இந்த இது பண்ணியிருக்காங்க. இந்த 2 கேட் வால்லையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நான் ரிட்டர்ன் வால்வ் இருக்குது. இந்த மூட்டைக்கு அடியில் அது மறைச்சிச்சு, உங்களுக்கு சரியாக தெரில. இதில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2.5 ஓஸ் எடுத்து நம்ம கொண்டு போகிறோம். இப்போ ஒரு ஏர் கார்க்கு ஒன்று போட்டுட்ருக்காரு. இது வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி போகுதுன்னு வச்சுங்களேன். இதில் போய் அது வழியாக அப்படி மேலே இந்த குட்டைக்கு வந்துட்டு நம்ம தண்ணி எங்கேருந்து எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்னதாக ஒரு ஓடை வருது பார்த்தீங்களா, இந்த ஓடையிலேருந்து தான் நம்ம தண்ணி எடுக்கிறோம். இது வழியாக ஓட போகுது வருங்க. இதுலேருந்து எடுக்கிறோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கரண்ட் வேலி போட்டிருக்காங்க. மேலே மேனுவல், கீழே ஆட்டோ. ஆமாம், இது ஓப்பனே பண்ணதே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்செட் வந்துட்டு ஆன் பண்ணிட்டாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கில் வந்து நம்ம 20 செகண்ட் கழித்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அது கரெக்டாக இப்போ அந்த டைமிங் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. இருங்க. 21 கரெக்டுங்களா? இங்கேயும் அதே 21 ஆம்ஸ், 22 ஆம்ஸ். ஓகே, சூப்பர். வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 391 வோல்ட் வருது. இங்கே வரைக்கும் ட்ராப் ஆகும். இப்போ நம்ம இது எதுவுமே நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிறனால நம்ம இந்த சுவிட்சை மட்டும் நீங்கள் ஆனில் வச்சிட்டிங்கனாவே போதும், அது இதாயிரும். இப்போ நம்ம ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்தாச்சு இந்த குட்டைக்கு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஓடிட்டுருக்கு. இந்த குட்டைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 5 HP வெர்டிக்கல் டைப்பு 2 ஸ்டேஜ் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். அதாவது இந்த பக்கம் இருக்கிற மேலே இருக்கக்கூடிய ஒரு 2.5 ஏக்கரா காடு இருக்குது, தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதுக்காக இதுக்குள்ளே ஒரு 5 HP 2 ஸ்டேஜ் வெர்டிக்கல் டைப்பு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த தண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 2.5 இன்ச்சு ஊற்றுது. தண்ணி பைப் ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஊற்றுது. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா மோட்ரு உள்ளே இருக்குது, உள்ளே செட் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும், அப்படியே பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 5 HP வெர்டிக்கல் டைப்பு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். 2.5 டெலிவரி அது. அப்படியே நம்ம உள்ளே போவோம். உள்ளே வந்துட்டு அந்த ஜென்செட்டு உள்ளே எப்படி நம்ம இங்கேருந்தே மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம், கீழே ஆட்டோமேட்டிக் எப்படி ஆன் ஆகுது, அதையும் அப்படியே பார்த்துருவோம் வாங்க.
இது பாத்தீங்கன்னா மெயினான என்சிபி. அங்கிருந்து ஜென்செட்ல இருந்து ஃபியூஸுக்கு வரும், அந்த கனெக்டருக்கு வரும், கனெக்டர்ல இருந்து ஃபியூஸுக்கு வந்துடும். ஃபியூஸ்ல வந்த உடனே நம்மளுக்கு 3 இண்டிகேஷன் காட்டிடும், 3 ஃபேஸ் கரெக்டாக வருதானே. இது மெயினான என்சிபி. இதை ஆன் பண்ண உடனே இங்கே டிஸ்பிளே இது எல்லாமே சப்ளை வந்துடும். இங்கே ஒரு டிஸ்பிளே ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணுறது. இதை மோட்டர் நம்ம ஆன் பண்ண உடனே இப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்கு. இதை ஆன் பண்ண உடனே 20 செகண்ட் கழிச்சு நம்மளுக்கு அங்கே மோட்டர் ஆன் ஆயிரும். மோட்டர் ஆன் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது நம்ம இங்கே எடுக்கக்கூடிய ஆம்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இந்த ஆம்ஸ் கட். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், மோட்டர் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 430 வருது. இப்போ வந்துட்டு நான் மோட்டர் ஆன் பண்ண போகிறேன். இப்போ மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ மோட்டர் ஆன் ஆகுதா இல்லையாங்கிறது நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஏன்னா கீழே வந்துட்டு பேனல் போர்டு எல்லாமே நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்கில் போட்டு கொடுத்துட்டோம். அதனால் இங்கே ஆன் பண்ணிட்டு இப்போ 20 செகண்ட் ஆகும். உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகிருக்கு, பார்ப்போம். இதில் வந்துட்டு ஒரு பவர் பிளக் ஒன்று வச்சு கொடுத்துட்டோம். இது சோலார் போட்டிருக்காங்க, லைட்டுக்காக சோலார் போட்டு வச்சுருக்காங்க ஏற்கனவே. நம்ம இதுலேயும் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இங்கே ஒரு பிளக் பாயிண்ட் போட்டு கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார் டெல்டா மாறிடுச்சு. 17லேருந்து அப்படியே உங்களுக்கு லோடு அதிகமாகிடும். 23, 24 ஆம்ஸ் உங்களுக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம மோட்டர் இங்கேயே ஓவர் ஆம்ஸ் எடுக்குதா, எவ்வளோ லோடு எடுக்குது எல்லாமே நம்ம வந்துட்டு இங்கே பார்த்துக்கலாம். இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்கண்ணா. அண்ணா இப்போ நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து மோட்டர் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா. இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, இது எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கஸ்டமர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க கேட்கலாம். அண்ணா, இப்போ நீங்க எப்படி வந்தீங்க நம்ம ஆபீஸ்க்கு? உங்களுக்கு இப்போ நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் வணக்கம், என் பேர் பூபதிங்க. நாங்கள் ஊட்டி நீலகிரி மாவட்டம் மைனலான்ற ஊர்ல இருந்து நான் பேசுறேன். நான் ஒரு 7 ஏக்கரா விவசாயம், மலை காய்கறிகள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த ஆத்தோரத்துல வெறும் டீசல் மோட்டர் வச்சு தான் பண்ணிட்டு இருப்போம். இவ்வளவு நாளா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் காடெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டீசல் ஹை ஸ்பீட் டீசல் மோட்டர்லாம் எனக்கு பத்த மாட்டேங்குது. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஓகே நம்ம நீ கரண்ட் மோட்டர் போலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா புதுசா எடுத்தோன்னே செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அதனால நாங்கள் எங்களோட தேடல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு, யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கமாக நான் விசாரிச்சுட்டே இருந்தேன், எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் விகாஸ் ஏஜென்சிஸ் ஈரோடு தயிர்பாளையம் நான் அங்கே வந்திருந்தேன். எல்லா பக்கத்தை விட இங்கே மட்டும்தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, பெஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நம்ம வந்து என்ன சொல்றது, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம ஈஸியா மீட் பண்றதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா வாங்கினா சிரமம் பார்க்காம வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டாரு, ஏன்னா இது வந்து நான் பிளெயின்ஸ்ல நான் நிறைய எவ்வளவோ போட்டு கொடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹில்ஸ்லயும் நான் கொடைக்கானல் ஊட்டிலாம் பண்ணியிருக்கேன், பட் உங்களோட பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. அப்படியே அவரோட டீமோட வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அந்த இடத்துக்கு என்ன தேவையோ, எங்களுக்கு என்ன தேவையோ நாங்க ஒண்ணு நினைச்சிருவோம். பட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த இடத்துக்கு அந்த இதுக்கு என்னென்ன செட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு கைட் பண்ணாரு. பாத்தீங்கன்னா பெஸ்டாவே பண்ணினாரு. நாங்க நினைச்சிருந்ததை விட பாத்தீங்கன்னா அவரோட அந்த சிஸ்டம் ஒர்க் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே பார்த்துட்டு நாங்க ஒரு ஃபைனல் பண்ணி வச்சிட்டோம். இங்க கரண்ட் இல்லாதனால நான் ஒரு ஜென் செட் எல்லாமே நான் எடுத்து வச்சிருந்தேன். எடுத்து பெரிய ஒரு பாண்ட் ஒரு 5 லாக் லிட்டருக்கு ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி எல்லாமே பார்த்து நான் ரெடியா வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வந்தாரு. அண்ணா வந்துட்டு ஃபிட் பண்ணினாரு. ஃபிட் பண்ணி பார்த்துட்டு நாங்க என்ன நினைச்சிருந்தோமோ அதை விடவே நல்லா இருந்துச்சு. வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க டீசல் 10 HP மோட்டர்ல நாங்க அடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃபிளைல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 30 தான் அடிக்கும். இல்ல போன அப்படின்னா ஒரு 15 பட்டர்ஃபிளைஸ், அந்த மைக்ரோஸ் சொல்லுவாங்க, அதுதான் இங்க யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் அடிக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ 60 அடிக்குது, 60. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க 6 மணி நேரம் நாங்க தண்ணி கட்டுற டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 ஹவரா குறைஞ்சிருச்சு. ரொம்ப மேன் பவர் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்பவே நல்லா இருக்கு.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே கீழே கிணத்துல இருந்து இங்க மேல் கிணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 300 அடி ஹைட் 300 அடி ஹைட்ல இப்ப தண்ணி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீசல் மோட்டர்ல வந்து நோவே சான்ஸே இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்துட்டு இருக்கு. நாங்க என்ன எதிர்பார்த்திருந்தோம்னா இப்ப வந்து 30,000 லிட்டர் மணிக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு.